Hello friends, welcome to Spicy Food Lover. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே ஹெல்தியான வாழைத்தண்டு சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வாழைத்தண்டு ஜூஸ்லாம் விட்டுருக்கோம். ஜூஸா குடிக்க பிடிக்காதவங்கலாம் இது போல சூப்பா செஞ்சு குடிங்க. அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க. இதே வந்து வாழைத்தண்டு சூப் பாத்தீங்கன்னா கிளியரா செஞ்சிருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுமே ஈஸியா குடிக்கலாங்க. இதுல எதுவுமே இருக்காது. பாருங்க. இந்த ஜூஸ் ரெசிபியை 5ல ரொம்பவே ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முழுமையாக பாருங்கள் தோழி. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி வாழைத்தண்டு 3 எடுத்துருக்கேங்க. ஆனால் நம்ம சூப்புக்கு ஒரு வாழைத்தண்டு போதுங்க. இந்த ஒரு வாழைத்தண்டு வச்சு செய்கிற சூப் பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 பேர் குடிக்கலாங்க. மீதி இருக்கிறது நம்ம பொரியலுக்கும் அது போல் எதுக்கு வேணாலும் ரொம்பவே ஹெல்த்தியாங்க. டெய்லியுமே குடிக்கலாம் சூப்பு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் தினமும் இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்க. இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டை பார்த்திங்கன்னா இது போல் நிலா ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. குறுக்க 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு இது போல் கிடைக்கும். அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு செய்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒர்க் பண்ணுற உமன்ஸ்க்கும் சீக்கிரமாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பண்ண இந்த வாழைத்தண்டை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். போதும், அந்த அளவே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேங்க. வாஷ் பண்ண பாசிப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மல் ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் தாங்க எடுத்துருக்கிறேன். இது நம்ம பாசிப்பருப்பு இது கூட சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்களாம் குடிக்கும்போது அவங்களுக்கு முழுமையாக இந்த சத்து கிடைக்கும். காலையில் நீங்கள் ஸ்கூல் டைமுக்கே இதை செஞ்சு ஒரு கிளாஸ் நீங்கள் குடிக்க வச்சு அனுப்புனா அவங்களுக்கு நல்ல ஒரு தெம்பாக இருக்கும். 3 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுடைய பாசிப்பருப்பை வாழைத்தண்டோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. தக்காளி பழத்தையும் இது கூட சேர்த்துட்டு அடுத்ததான் ஒரு பெரிய வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த வெங்காயத்தையும் நம்ம வாழைத்தண்டோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு இது போல் நீல வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு ஆனியன் ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் இஞ்சி பார்த்திங்கன்னா நீல வாக்கில் நறுக்கி எடுத்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு பல் நீல வாக்கில் ஒரு 5 பூண்டு பல்ல நீல வாக்கில் நறுக்கியிருக்கேங்க. இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுமே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வரும் ரெண்டுமே. கொஞ்சம் போல் கருவேப்பிலை தழை இது கூட சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு பார்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் அளவு கல் உப்பு. தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் அளவு எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு அளவாக இல்லை அப்படின்னா வாழைத்தண்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்தா போதும். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவு வாழைத்தண்டுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துட்டு பாருங்கள் மூழ்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு வாழைத்தண்டு நல்லா வெந்து வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாமும் மூடிட்டு ஜஸ்ட் ஒரு 5 விசில் விட்டு மட்டும் எடுத்துக்கங்க. ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம். விசில் வந்துடுச்சுக்கு ஏற்கனவே 2 விசில் வந்துடுச்சு. அடுத்ததான் 3 விசில் விட்டு நம்ம விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 5வது விசில் வந்துடுச்சுங்க. அடுப்பு நிறுத்தி விசில் அடங்கட்டும். விசில் அடங்கினதுக்கப்புறமா மேலே உள்ள ப்ரெஷரை எடுத்துகிட்டு நம்மளுடைய குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நல்ல வாசனையான வாழைத்தண்டு சூப் சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம அப்படியே குடிக்க முடியாது இல்லைங்களா, அதனால இது நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா ஆற விட்டுட்டு இந்த வாழைத்தண்டெல்லாம் எடுத்து அடித்து எடுத்துக்க போகிறோம். ஆற விடுங்க. நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோவன்லேயும் வைக்கக்கூடியதுங்க. அதனால தான் இந்த பவுல் எடுத்துருக்கேன். ஹீட் தாங்கும். நீங்கள் ஆர்டினரி பிளாஸ்டிக் எடுத்துடாதீங்க. சில்வர் பாத்திரம் கூட எடுத்துக்கோங்க. இது போல் ஒரு ஃபில்டர் வச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இந்த வெங்காயம் தக்காளி வாழைத்தண்டு இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடித்து எடுத்துக்க போகிறோங்க. அப்போ தான் இது போல் அடிச்சுட்டு நம்ம வடிகட்டி குடிக்கும்போது சின்ன குழந்தைங்களாம் இது எல்லாருமே ஈஸியாக குடிக்க முடியும். நல்லா அதோட சூப் எல்லாமே வடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். வடிகட்டின வாழைத்தண்டு எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வடித்த அந்த சூப்பையுமே இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடிக்கிறதுக்கு.
பத்தலைன்னா நம்ம ஆர்டினரி தண்ணி சேர்த்துட்டு அடித்து எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக இது போல் அடிச்சுட்டு பாருங்கள், எல்லாமே நல்லா மஞ்சள் வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பவுல்லையே இதை நம்ம திருப்பியும் வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த பெரிய வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லா ஜூஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அந்த பாசிப்பருப்பு இது எல்லாமும் நல்லா வந்து ஃபில்டர் ஆகும். சின்ன வடிகட்டியில் வடிகட்ட முடியாது. நல்ல ஒரு கரண்டி வச்சுட்டு இதோட ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது போல் வடிகட்டியில் வச்சு வடிகட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடிப்பகுதியில் உள்ள சக்கை மட்டும்தாங்க நிற்கும். அந்த வாழைத்தண்டோட நாரெல்லாம் மீதி ஜூஸ் ஃபுல்லாகவே ஃபில்டர் பண்ணிவிடும். பாருங்கள், இது பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தண்டோட சக்கை மட்டும்தான் இருக்கும். எடுத்துடலாம். மீதி இருக்கிற சூப்பையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம், ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதுங்க. ஜூஸாக பிடிக்காதவங்க இது போல் வாரத்தில் ஒரு 4 நாள் அல்லது 5 நாளைக்கு சூப்பாக செஞ்சு குடிக்கலாம். நம்மளுடைய வாழைத்தண்டு சூப் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கிளியராக இருக்குது. இதை எல்லாருமே நம்ம குடிக்கலாங்க. பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நம்ம பெப்பர் சேர்த்துக்கலாம். குடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பவுலில் இந்த சூப்பை சேர்த்துட்டு கடைசியாக குடிக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் பெப்பர் பொடி சேர்த்துட்டு குடிச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம ஏற்கனவே பெப்பர் சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் இது கூட கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். கலந்துட்டு அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப் குடிக்கிறதுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், வாழைத்தண்டு கிளியர் சூப் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக எல்லா தொழிலுமே உங்கள் வீட்டில் ஈஸியாக இதே மெத்தடில் ப்ரெஷர் குக்கரில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் இன்னும் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, நம்மளுடைய வாழைத்தண்டு சூப். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்டில் போடுங்க, நான் செஞ்சு காமிக்கிறேன்.